ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்சர்ட் மெனுவில் இருக்கிற அடுத்த சப் மெனு அது வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எங்கே யூஸ் ஆகும்னா, ஒரு புக்கு இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கும் போது டைட்டில் எழுத, பேஜ் நம்பர் எழுத, டேட் அண்ட் டைம் எழுத யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே நான் பண்ண ஃபைல் தான். இந்த ஃபைலில் இப்போ நான் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஹெட்டர்னால் நான் சொன்ன மாதிரி டைட்டில் எழுதுறது, ஒரு பேஜுக்கும் இல்லை ஃபஸ்ட்டு பேஜில் டைட்டில் எழுது. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நான் என்ன செய்யலான்னா, ஹெட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் ஹெட்டிங்காக எழுதலாம். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ டைப் த டாக்குமெண்ட் டைட்டில்னு கேட்குது. டாக்குமெண்ட் டைட்டில் அது எல்லா பேஜ்லையும் கேட்குது. ஸோ அதனால் நான் ஒரு ஃபுல் டைட்டிலில் நான் இங்கே எழுதுகிறேன். பிடிஎல் கிளாஸ் இல்லஸ்ட்ரேஷன் மெனு, அதை பற்றின டாக்குமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸ்லேயும் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரீடிஃபைண்டாக உள்ளேயே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பேஜுக்கும் போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து ஃபூட்டரில் பேஜ் நம்பர் ஆட் பண்ணலாம், இல்லை திரும்பவும் டைட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதில் அதே மாதிரி ஒரு ஃபூட்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருக்குது, அப்புறம் டைப் டெக்ஸ்ட் இருக்குது. இங்கேயும் நான் வந்து எந்த டெக்ஸ்ட் வேணாலும் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெட்டிங், அப்படி இல்லைனாக்கா பேஜில் இருக்கிற ஹெட்டிங், இல்லை சாப்டர், அப்படி இல்லைனாக்கா எந்த புக்கிலேருந்து எடுக்கிறேன், இதெல்லாமே வந்து நான் எழுதலாம். ஸோ இதுதான் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரோட பேசிக். அடுத்து பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் மட்டுமே எங்கே வரணும்னு சொல்கிறது, டாப்பில் வரணுமா கீழே வரணுமா அப்படின்னு. இது ஃபூட்டர்லேயே வந்துடும், அப்படி இல்லைனா ஹெட்டர்லேயே வந்துடும். பட் தனியாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேஜ் நம்பருன்ற மெனு தனியாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து டாப் ஆஃப் த பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ வந்து பேஜ் மார்ஜின் கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சைடில் வந்திருக்கும். ஓகேவா, சைடில் மார்ஜின் வந்து மார்ஜின் இருக்கிற இடத்துல பேஜ் நம்பரை போடும். அப்படி இல்லைன்னா டாப் ஆஃப் த பேஜ் கிளிக் பண்ணி அதில் ப்ரெஸ் பண்ணேன்னா பேஜ் நம்பர் வந்து டாப்பில் இருக்கும். ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், ஹெட்டர் உடனே மறைஞ்சிடும். ஏன்னா பேஜ் நம்பர் போடும்போது ஹெட்டர் வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் அது மறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த பேஜ் நம்பர் வந்து எந்த சைஸில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணுன்றத இந்த ஹெட்டர் ஃப்ரம் டாப், ஃபூட்டர் ஃப்ரம் பாட்டம் அப்படின்ற இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அது எந்த அளவில் இருக்கணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா பேஜஸ்க்குமே அது அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ எனக்கான ஹெட்டர் வேணும். ஏன்னா ஹெட்டர் இல்லாமல் டாக்குமெண்ட் நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் ஹெட்டர் கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் ஹெட்டரே நான் கொடுக்குறேன். ஓகேவா, அதிலே வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். பேஜ் நம்பர் வந்து கீழே ஃபூட்டர்லேயே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது போதும். ஓகேவா, ஸோ இதுதான் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்.